அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹை டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ரொம்பவே நாளாச்சு. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டு வேலை வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் டைமே கிடையாதுங்க. ஸோ அதனால தான் வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்காகவும், ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்த கொஸ்டின் அதுதான். ஏற்கனவே வந்து நான் பக்ரீத் அன்னைக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். வால்நட்டோட மரம் இதுதான், இங்கே காஷ்மீரில் வந்து காய்க்கிற வால்நட் அப்படின்னு. அப்படி வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணையில் நிறைய அம்மாமாராக இருக்கட்டும், அக்காமாராக இருக்கட்டும் கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருந்திருக்கலாம், ஃபுல் வீடியோ வந்து எங்களுக்கு வேணுமா, உங்கள் சேனல் மூலமாக தான் இதெல்லாம் வந்து பார்க்குறோம், கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இருக்கீங்கல்ல. இந்த வால்நட் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய புல்வாமா வில்லேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய மலைகள் மேலே காய்க்கக்கூடிய வால்நட் தாங்க இது எல்லாமே. நம்ம வந்து இங்கே உள்ளவங்க ராவா வந்து சாப்பிடுவாங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வால்நட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ராவா வந்து சாப்பிட முடியாதுங்க. இது நல்லா வந்து காய விட்டு அதில் இருந்து தான் வந்து வால்நட் வந்து எடுப்பாங்க. நான் வால்நட் வந்து எப்படி எடுக்கிறாங்க அதையும் வந்து நான் வர வீடியோக்களில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வால்நட் மரத்தை வந்து பார்த்துடலாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த லொக்கேஷனே நல்லா அருமையாக இருக்கும். இது ஃபுல்லாக மலைப்பகுதி தாங்க. இந்த மலைப்பகுதிக்கு மேலே தான். அதே மாதிரி வால்நட் வந்து நீங்கள் எந்த விதமான தாவு தரைகள்லேயும் பார்க்க முடியாது, மலை பிரதேசங்களில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். இருங்க நான் அப்படியே பேக் கேமராலையும் வச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து வால்நட் மரங்கள் தான். இது மட்டும் கிடையாது, அந்த நெட்டுக்கும் வந்து வச்சு விட்டுருப்பாங்க மலைப்பகுதிகளில். இந்த வால்நட் மரங்களுக்கு ஊடாக்க சில இடங்களில் மட்டும் ஆப்பிளும் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் மேக்சிமம் வந்து வால்நட் தாங்க இருக்குது பாருங்க. உள்ளவங்களும் வேலைக்கு வந்து போகும்போது, அதாவது அவங்க தோட்டத்தில் வந்து வேலை பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது நம்ம ஊரில் மாதிரி தான் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போயிடுவாங்க. இங்கே வச்சு தான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வருவாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷான வால்நட்டுங்க. ஆனால் வால்நட்டை வந்து நான் சொன்ன மாதிரி இப்படியே வந்து சாப்பிட முடியாது. இதுவே பாதாம் அப்படின்னா பாதாமை வந்து நம்ம ராவா கூட சாப்பிட்லாமா. இந்த மரம் எப்படியும் வந்து ஒரு 10 வருஷம் பழமையான, 10 வருஷத்துக்கு கூடவே இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பெருங்குண்ட மரமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், வால்நட் வந்து நம்ம பார்க்குறோம்லங்க, இப்படி வந்து பார்க்கையில் இந்த வால்நட்டோட இலையும் வந்து நல்ல டார்க்கான பச்சையாக இருக்குல்ல, அதே மாதிரி வால்நட்டும் வந்து பச்சையாக இருக்குது. அந்த இலையோட கலராகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மரமும் வந்து வால்நட் நல்லா முதிர்ச்சி அடைந்த வால்நட் மரம் வந்து ஒரு மரம் மட்டுமே 50 கிலோ வால்நட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அங்கே பாய்ஸ் வந்து என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் விளங்க நமக்கு. மாஸ்டர் டெல் மீ மாஸ்டர், தட் சைட் நாட் தட் மச் விசிபிள். You tell, you want to know what? Master, walnut tree needs water or not? Walnut tree does not need water. Huh. That's why it's called dry fruit. Huh. It grows in dry areas. Okay. Rainwater is enough for these trees. Walnut, these almond trees, they do not need water. Rainwater That is called dry fruits. Rainwater is more than enough for these trees. So that's why they are called dry. Okay. This fruit is called dry fruit. நான் அவள்கிட்ட கேட்குற மாஸ்டர்கிட்ட, வால்நட்டுக்கெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைங்க, வால்நட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து தேவைப்படுமா அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. வால்நட்டாக இருக்கட்டும், மித்த எந்த விதமான ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், தண்ணி வந்து தேவைப்படாது, அதுக்காக தான் அதை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆப்பிளுக்கு வந்து டே அண்ட் நைட் வந்து தண்ணி விடுவாங்க. ஆப்பிள் நீட்ஸ் லாட் ஆஃப் வாட்டர். Apple needs lot of water, and apple is not dry fruit. Dry fruits, that is why. Apple cannot grow without water. And rather this tree will get damaged if you give over water to it. It will get damaged. It does not need water. I have never seen in my life anybody giving water to these trees. This walnut or almond. So rainwater, if it rains, that is enough. Not rain is no problem for these trees. That is why dry fruits. Okay. That's why they are very hot. And master, one more thing also. Per day, how many canal walnut we can eat? Kernel? 4 to 8 are enough. 4 enough. 2 walnuts My enough. say 2 walnut enough. That is why 2 walnuts inside 4 kernel. So 2 walnuts per day enough. I told them also. More than 2 eating, it creates some
health issues. Health issues. Walnut good for brain also. Walnut good, walnut, almond, they very good for brain development. Brain development. For memory boosting. And for skin also. Skin also. இங்க ஏன் எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஸ்கின் டோன் வந்து நல்ல கிளியரா இருக்கு அப்படின்னா எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அதனால தான் ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கு. வெதர் அதே மாதிரி இங்க வந்து இப்ப காலையில வந்து கடுமையான வெயிலா இருக்கும். ஒரு 32 டிகிரிக்கு வந்து வெயில் இருக்குன்னு வைங்களேன். இப்ப ஈவினிங் 6 மணி ஆச்சு அப்படின்னா குளிர வந்து தாங்கவே முடியாது. 2 பிளாங்கெட் இல்லாம தூங்க முடியாது. சடனா வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இவங்க சாப்பிட்ற சாப்பாடும் வந்து நல்ல சைவ சாப்பாடு தான். நான்வெஜ்ஜும் வந்து சாப்பிடுவாங்க. இருந்தாலும் வந்து சொந்தமாவே வந்து விளைவிச்சு பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், அப்படிலாம் சாப்பிட்றதுனால தான் ஸ்கின் வந்து நல்ல கிளியரா இருக்குங்க. நம்மலாம் வந்து முள்ளங்கி வந்து எடுக்க மாட்டோம். ஆனா இவங்க வந்து முள்ளங்கி இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. அதுவும் முள்ளங்கி சட்னினா இங்க உள்ளவங்களுக்கு போதுங்க. அது முள்ளங்கிலாம் வந்து நம்மளும் வந்து உணவுல சேர்த்துக்கணுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து புரிஞ்சிச்சு. நானே வந்து சாப்பிட மாட்டேன். இப்ப பேசிட்டு இருக்கேன், சாப்பிட மாட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா மாஸ்டர் வந்து டீச் பண்ணி தான் முள்ளங்கி எல்லாமே நானே சாப்பிட்றேன். அங்க இருக்கையில வந்து எங்க மாமா வந்து எங்க கிரேண்ட்மா வந்து தாங்குவாங்க, சாப்பிடுன்னு. ஆனா சாப்பிட முடியாது. இப்ப இவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே வந்து ஆர்வம் வந்து நானே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம அவுட்டரா வந்து ஸ்கின்னுக்கு சும்மா ஃபேஸ் கிரீமு அதை இதை வந்து போடுறதை விடங்க இன்டேக்கா எடுக்கிறது வந்து நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும். Mariam, a fully grown walnut tree produces on an average 50 kgs walnut. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல முதிர்ச்சி அடைந்த வால்நட் மரம் ஒவ்வொரு வருடமுங்க 50 கிலோ வால்நட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. I told them one walnut tree per year producing 50 kg 50 walnuts. Fully grown walnut tree on an average produces 50 kg walnuts every year. Yeah. And this almond tree produces, I think on an average it produces 20 kg. 20 kg per year. Okay, master. Take care, master. And it produces walnuts only once in a year, not 2 times. Same way those almond trees also produce almonds only once in 1 year. ட்ரைபேட் எடுக்காம வந்துட்டோம். அதுதாங்க சிரமமா இருக்கு. நாங்க போனது ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா மாதிரிலாம். மாஸ்டர், tell me more about walnut tree. You want to know something more about walnut trees? Yes, master. Yeah, there is one interesting thing that you should know about walnut trees. And I am sure that nobody told you this before. Which one? Tell me. What that I am going to tell you now. This bark of this walnut tree. This bark is used to clean the teeth. No matter your teeth, how much dirty they are. Okay. If you take this bark, chew it a little bit, like you chew that miswak from willow tree, and then rub this on your teeth. Your teeth will get very much clean. All the dirt will be removed. And one more thing, the fluid that comes out of this bark when you chew it, that fluid is very much bitter. So it can give little bit trouble to your gums. Gum pain also. Gum pain. And one good thing is that because of the bitterness in this fluid, this germs in your mouth, they die. They get washed away. And this some insect that is stick to your tooth, that also dies and gets washed away. And we have been using it when there was no brush. Actually, in my childhood, we used this. This was our primary teeth cleaner. This one. At that time, I think we did not use brush those days. So what did we do? We used to peel this bark from these walnut trees, and we used to use them as teeth cleaners. Okay. Tamil Nadu also this kind of one tree available. That is called a neem tree. Neem tree layer Tamil Nadu people using for tooth cleaning purpose. Neem tree. We can use. You should try this one day. Okay. I can try, master. Our this old people, they were not suffering from this toothache that much as this young generation is suffering, because those people used this bark, this walnut tree bark, to clean their teeth. Okay. Or any benefit? This walnut is very good for
overall health. ஓவரால் ஹெல்த். Walnut. And almond also. ஓகே. திஸ் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்லிப்பியாக இருக்குங்க. அதனால தான் நான் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ட்ரைபாட் வந்து எடுக்க முடியலை, மறந்தாச்சு. சரியான கைவலியாக இருக்குது. மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வால்நட்டோட மரங்கள் மட்டும் இல்லாமல் வால்நட்டோட பட்டைகளும் வந்து பல் துளக்கிறதுக்காக பயன்படுவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வேப்பங்குச்சியில் வந்து பல் துளக்குவோம்ல, அதே மாதிரி இங்கே உள்ளவங்க வந்து ஓல்டான காலகட்டத்திலலாம் இதை வச்சு தான் வந்து பல் துளக்கியிருக்காங்களாம். இந்த வால்நட் பட்டைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூடுங்க பல் துளக்கும் போது அது வந்து பாக்டீரியா வந்து அழிக்கக்கூடியதாங்க. அதை தான் வந்து மாஸ்டர் வந்து சொல்றாங்க. எனக்கு இது நவ் வெரி கிளியர். Because this side little bit light, that side we are deep into those trees, so that much light, no? So this area light, so that's why footage also very much clear. I think come we have to go to home. You take some rest. மாஸ்டருக்கு வந்து முடியலங்க. நான் சொன்னேன்ல இந்த ஆணி வந்து குத்திருச்சு, அதனால தான் பாவம் அவங்களாலையும் வந்து நிற்க முடியல. பாவம் ஃபேஸ் எல்லாம் கூட டல் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. ஏன்னா நிறைய அம்மா மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.